வா வா. என்னடி கோயிலுக்கு போயிட்டு இவ்வளவு நேரமா கழிச்சு வருவ? மாயாவும் பூமாரி அப்படியே வந்துட்டாங்க. நீயே இவ்வளவு நேரம் கழிச்சு வந்திருக்கற? யார் சிம்ரனா வந்திருக்கறா? வா சிம்ரனே, வா சாமி வா வா. அட வா சிம்ரனே வா வா. பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு போ. ஸ்கூல் ஓபன் ஆனதுல இருந்து இந்த பக்கம் வரவே இல்லையா இருக்குது. ஆமா பெரியம்மா, எனக்கு என்ன பண்றது, படிக்கிறதுக்கு வேற நிறைய கொடுத்துட்றாங்க. அது முடிக்கிறதுக்குள்ள நைட் ஆகி போகுது. அதுக்கப்புறம் போறேன்னு சொன்னேன், எங்கள் அம்மா விட்றதே இல்லை. அதனால தான் இன்னைக்கு லீவு தானேன்னு சொல்லி அப்புறம் அம்மா கூடயே வந்துட்டு இருந்தேன். அதான் சோனி மாயாலாம் கோயிலுக்கு போயிட்டு இருந்தாங்க. அப்படியே அங்கே அவங்க கூடயே அப்போ நானும் சேர்ந்து கோயிலுக்கு போயிட்டு இப்படியே வரேன். ஓ அப்படியா, சரி சரி. காளிமக்கா கூட தான் வந்தியா? ஆமா, காளிமக்கா இங்க வரவே இல்ல. அம்மா அத்தை வீட்டுக்கு போயிருக்கிறாங்க, அம்மாவும் அப்பாவும். ஓ அப்படியா, சரி சரி. சின்ன பிள்ளை வீட்டுக்கு போயிருக்காங்களா? சரி சரி, போயிட்டு வருவாங்க. சரி போங்க, உள்ள போங்க. அம்மா, சிம்ரனே ட்ரெஸ் மாத்திட்டு வரணும், நாங்க வீட்டுக்கு கூப்பிடுறோம்மா. சரி அதை சொல்லிட்டு போலான்ட்டு தான் வந்தேன். அப்படியே போனா அப்புறம் இன்னும் காணும்னு சொல்லி தேடுவீங்கன்ட்டு தான் சரி வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிம்ரன் வீட்டுக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தேன். அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுமாமா, நான் கூட போயிட்டு வந்துடுறேன். துணி மாத்தணுமா? ஏன் இந்த துணிக்கு என்ன நல்லா இருக்குது? நோம்பி அன்னைக்கு இந்த மாதிரி நல்லா போட்டுட்டு நீட்டா இருக்காம எதுக்கு போய் துணி மாத்திட்டு இருக்கீங்க? ஏன் சிம்ரனே, இருசாமி இந்த துணியிலே நல்லா தான் இருக்கிறா. இல்லை பெரியம்மா, இது போட்டுட்டு எனக்கு என்னமோ மாதிரி இருக்குது. நம்ம போய் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன். அதான் அப்படியே மாற்றிட்டே வரேன்னு சொன்னால் அம்மா உடலை இப்படியே வாங்கி இழுத்துட்டு வந்துட்டாங்க. அதை இப்போ சோனி கூட்டிகிட்டு போய் நான் ட்ரெஸ் மாற்றிட்டு சீக்கிரமாக வந்துடுற பெரியம்மா. ஓ அப்படியா, சரி சரி. இந்த பிள்ளைங்க சொன்னாலும் கேட்கறதே இல்லை. துணி மாத்தோன்னா மாத்தியா ஓன்னு நிப்பாளுங்க. சரி ஏ சோனி, சரி போ நீ வீட்டுக்குள்ள போயிட்டு துணி கிணி மாத்தோன்னா மாத்திட்டு அதுக்கப்புறமா சிம்ரன் வீட்டுக்கு போயிட்டு அவளை மாத்திட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துருங்க. சீக்கிரம் அங்கே இங்கே நின்றுட்டு கூடாது, சரியா? சரிம்மா. சரி பெரியம்மா, நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன். வா சோனி. ஏக்கா இப்பதான் சாப்பிடுறியா? ஏக்கா பொங்கல் சாப்பிட்றா? சோறெல்லாம் ஒன்றும் ஆக்கலையா? எல்லாம் செஞ்சுட்டு மலரு காலையில சாப்பிட்றதுக்கு. சரி அப்போ பார்த்தாலும் இட்லி தோசையே போடுறான். சரி பிள்ளைங்களுக்கு வேற எல்லாம் வீட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்ட்டு சாம்பார் வச்சுட்டு பொங்கல் வச்சேன். அப்புறம் எல்லாரும் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அதுக்கு அப்படியே உட வச்சு அரிசி போட்டுட்டு அவர் சாம்பார் நிறையவே சேர்த்து வச்சுட்டேன். அதனால கொஞ்சம் பொரியலெல்லாம் பண்ணிட்டு இந்த காய்கறிங்கெல்லாம் போட்டு எல்லாம் ஒட்டுக்க ஒரு பொரியல் பண்ணிட்டு கொஞ்சம் கீரை இருந்தது அதையும் மட்டும் கடைஞ்சி வச்சுட்டு ரசத்தை வச்சு விட்டுட்டேன். சரி வச்ச பொங்கல் எல்லாம் இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்குது. சரி அதான் அதையவே சாப்பிடலான்னு எடுத்துட்டு வந்தேன். ஏக்கா கறி எதுவும் வாங்கலையா? என்னமோ தெரியல மலரு, மாமா எடுத்துட்டு வந்து கொடுக்கல. சரி பழங்காது இது வச்சு சாமி மட்டும் கும்பிட்டுட்டு வீட்டில் சும்மா அப்புறம் கோயிலுக்கு மட்டும் பிள்ளைங்களை மட்டும் போயிட்டு வர சொன்னேன். அகிலாவும் கூட போனேன். சரி அவளும் போயிட்டு சரி ஊருக்குள்ளே இருக்கிற கோயில் தானே நானும் போயிட்டு வரேன் நீனா சரின்ட்டு அவங்க நான் 3 பேரை அனுப்பிட்டு நான் சாப்பாட்டு வேலையை செஞ்சுட்டு இருந்தேன். மாமா ஒன்றும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கல. பாக்கில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாருன்னா அதான் வறுத்த மாதிரி அப்படியே பண்ணிடலாம். இல்லாட்டி கடக்குது போ. ஆமாக்கா நானும் அப்படிதான் காலையிலேயே முருங்கக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு அப்புறம் முடக்கோசு பீன்ஸ் கேரட் எல்லாம் இருந்தது எல்லாத்தையும் போட்டு பொரியல் பண்ணி விட்டுட்டேன். அவ்வளோதான். ரசம் கூட வைக்கல. தயிர் வேறு இருந்தது நிறையா, அதோட விட்டுட்டேன். வேணும்னா முட்டை கிட்ட போட்டு அந்த பையன் திங்கிட்டு இல்லாட்டி கடக்கட்டுன்ட்டு போகணும்பா. யார் என்னத்தை போய் செஞ்சுட்டு இருக்கிறதுன்னு நானும் சரி புள்ள கோயிலுக்கு போயிட்டு வரானா சரின்னு அவளையும் அனுப்பிட்டு சரி வரும்போது அவங்க கூட நானும் இங்கே வந்துட்டேன். தோட்டத்துக்கும் கொடுத்து விட்டுட்டேன். அதனால அவருக்கு கறி ஏதோ ஒன்று கொண்டு வர மாதிரி தெரியல. சரி கிடக்குது நாளைக்கு கேளுக்கு ஏதாவது வாங்கி செஞ்சுக்கலாம் போ அப்படின்ட்டு நினச்சிட்டு கையோட சாப்பாடு கொடுத்து விட்டுட்டேன். இந்த பையன்கிட்ட சொன்னா அவன் இப்போ நான் ஒரு நாளைக்கு லீவுக்கு நீ அங்கே போக சொல்கிறீங்க இங்கே போக சொல்கிறீங்க அப்படின்னு கிடப்பான். அப்புறம் சரின்ட்டு நானும் அதனாலேயே கொடுத்து அனுப்பிட்டேன். அவன் என்னமோ நீ படத்துக்கு வேறு போகணும்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தான். என்னமோ படத்துக்கு போகிறானா பசங்களோட சேர்ந்துட்டு சரி மத்தியானம் போயிட்டு வந்து காசு வேறு கொஞ்சம் 500 ரூபா கேட்டான். என்ன பண்ணுற தொலை தாங்க முடியாமல் கொடுத்தேன். இந்த படத்துக்கு கிளம்பிட்டு இருக்கிறானாட்டு இருக்குது. படத்துக்கு போகிறானா? ஆமாக்கா எங்கேயோ பசங்களோட சேர்ந்துட்டு இந்த மல்லிகா பையன் அப்படி இன்னொரு திருப்பானே இந்த கதிர் அவன் இவன் எல்லாம் சேர்ந்து எங்கேயோ போயிட்டு வராங்களாமா. சரி என்ன பண்ணுறது, பசங்கனாலே இப்படிதான் பண்ணுறாங்க. அது என்னமோ படம் வந்துருக்குதாமா, அது போகணுமாமா. ஆமாம் ஏதோ பிள்ளைங்க கூட சொல்லிட்டு இருந்தாங்க. நானும் பார்க்கணும் தான் நினச்சேன். எங்கே நமக்கு போகிறக்கே நேரம் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு போகலாம் நாளைக்கு போகலான்ட்டு. ஆரா என்ன ஃபோன் பேசிகிட்டு இருந்தா? பேசி முடிச்சாச்சா? பேசிட்டாண்டி. நீங்கள் பேசலையா அவர்கிட்ட? நானா? நான் பேசுறதுன்னு விட்டாதானா? நீயே பேசிட்டு இருக்கிற மணிக்கணக்கு அப்புறம் எப்படி நான் பேசுறது? என்ன சொல்றாவ? எப்ப வரானாமா? நல்லா இருக்கிறானாமா? சாரி ஆண்டி, நீங்க வருவீங்கன்னு பார்த்தேன். அப்புறம் காணோம், தான் நானே பேசிட்டு இருந்தேன். நல்லா இருக்காராமா ஆண்டி? ஆமா அவன் பேசினானா நீ உலகத்தையே மறந்துடுறேன். நான் வந்து 2 வாட்டி வந்து பார்த்தேன். நீயே பேசிட்டு இருந்தா. சரி பேசுறவங்கள தொலை பண்ண வேண்டான்ட்டு நானே கிட்ட வந்துட்டேன். சரி சரி நல்லா இருந்தா சரி. எப்ப வரேன்னு ஏதாவது சொன்னானா? அதெல்லாம் ஒன்றும் சொல்லல ஆண்டி, சும்மா கேஷுவலாக தான் பேசிட்டு இருந்தாரு. இன்னும் வேலையெல்லாம் நிறைய தான் இருக்காமா, முடியலையாம்மா. எப்போ வராங்கன்னால தெரியல ஆண்டி. அது சரிதான். அம்மா நீ என்னமோ வீட்டில் இருந்து வேலை செய்யணும்னா எப்போ இருந்து செய்யறது? எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் வச்சிருக்காங்க. ஆமாம் ஆண்டி, நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவான் ஆண்டி. அதான் இனி எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு. சரி நாளையிலேருந்து செய்யலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கான் ஆண்டி. நாளையிலேருந்து அப்படியே ஒர்க் ஃப்ரம் ஹோம் செஞ்சுட்டு இருக்கிறான் ஆண்டி. என்னம்மா சொல்கிறேன்? சரி 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 நான் ஆடு மேய்க்கறதுக்கு போயிட்டு வரேன். சரி ஆடுங்களும் போயிடுச்சு, கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டாரு மாமாவே. போய் என்னன்னு பார்க்குறேன். அங்கே விட்டுட்டு அப்படியே தோட்டத்துக்கு போயிட்டாராட்டு இருக்குது.
நான் போய் கொஞ்ச நேரம் ஆடு மேய்ச்சிட்டு அப்புறமா சாயங்காலமா வரேன். நீ பார்த்து சாப்பிட்டுட்டு வீட்டுல இரு. பத்திரமா இரு. நான் போயிட்டு வரட்டுமா? நான் சொல்றதுக்கு கூப்பிட்டேன். நீ வாட்டு போன்ல பேசிட்டே இருந்தா. சரி சரி, நான் கிளம்புறேன். பார்த்து ஜாக்கிரதையா. கதவெல்லாம் வேணும் சாத்திக்கோ. பரவாயில்ல ஆண்டி, நான் இருந்துக்குவேன். நீங்க பார்த்து போயிட்டு வாங்க ஆண்டி. மாமா ஏதாவது லஞ்சுக்கு வருவாரா? ஆமா, அவர் எங்க வர போறாரு? அதெல்லாம் பழைய சோறு கட்டி காலையில கொடுத்துட்டேன், கொண்டு போயிட்டாரு அந்த மனுஷன். பொழுது விழுந்துதான் வருவாரு. அவர் வரக்குள்ள நானே வந்துருவேன். சரியா? சரிங்க ஆண்டி. நான் வேணா இன்னைக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு உங்க கூட வரட்டுமா? எனக்கு வீட்டுல இருக்கிறதுக்கு போர் அடிக்குது ஆண்டி. எனக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு வரையா? நீ அங்க வந்து என்ன பண்ண போற? நீயே என்னமோ படிச்சுக்குள்ள அந்த வேலையெல்லாம் செய்வியே என்ன? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நாளையில இருந்து நீ வேற என்னமோ வேலை செய்யணுங்கிறீல்ல, அது என்ன ஏதுன்னு அதை பாரு. ஆடு மேய்க்கிற வேலையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரியா? நீ கேட்டதே சந்தோஷமா தான் இருக்குது. நானே பாத்துக்கிறேன். பரவாயில்ல ஆண்டி, அதனால என்ன? நாங்க கூட வரட்டுமா இன்னைக்கு? ப்ளீஸ் ஆண்டி, ஒரே ஒரு நாள் வரேன் ஆண்டி. அங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆண்டி. ஜாலியாவும் இருக்குது, பீஸ்ஃபுல்லா. இன்னும் கொஞ்சம் சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வாங்க ஆண்டி. நானும் அங்கேயே வந்து சாப்பிட்றேன். என்ன நீ சொன்ன கேட்கவே மாட்டேங்கிற? அங்க எதுக்கு சாமி நீ வர்ற? ப்ளீஸ் ஆண்டி, இன்னைக்கு ஒரு நாள் தானே. நாளையில இருந்து எனக்கு வீட்டுல இருந்து தான் நான் வேலை பார்க்கணும். அப்ப வீட்டுக்குள்ளேயே இருக்கணும் ஆண்டி, வெளியே வர முடியாது. நீங்க அந்த மலையடி வரக்கிட்ட தானே போவீங்க. நானும் வரேன் ஆண்டி. அங்க அன்னைக்கு ஒரு நாள் போனோம்னா இந்த சின்ன பிள்ளைக்கா கூட நல்லா இருந்தது. நானும் வரேன் ஆண்டி. கொஞ்ச நேரம் அங்க அப்படியே உட்காந்துட்டு டைம் போனதுக்கு அப்புறம் அப்புறமா ஈவினிங் வரலாம் ஆண்டி. நானும் போய் ரெடி ஆயிட்டு வரட்டுமா? என்ன நீ சொன்ன கேட்க மாட்டேங்கிற? ஆடு மேய்க்கிறதுக்கு நீ என்னத்து போய் ரெடி ஆகுறது? சரி போ, கதவு எழுது. சாவி எடுத்து கதவை கூட்டிட்டு வா, போலாம். சாப்பாடெல்லாம் சேர்த்து தான் வச்சிருக்கிறேன். போதும் போதும், இதுவே போ. நீ இப்போ கதவை சாத்திட்டு வா. போன் கீன் எடுக்கணும், எடுத்துட்டு வா அப்படியே. ஓகே ஆண்டி. என்ன இந்த பிள்ளை இவ்வளோ படிச்சுட்டு நம்ம கூட ஆடு மேய்க்கிறதுக்கு வராங்குது? சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, வர வேண்டானா? சரி போ, ஒரு நாளைக்கு வந்துட்டு போறான். நம்ம சொன்னா கேட்டாதான் ஆகும். வர்றான்னு அடம் பிடிக்கிறவங்க என்ன பண்றது? கூட்டிட்டு போல ஒரு நாளைக்கு. சரி, நாளையில இருந்து வீட்டுக்குள்ள தான் இருக்கணுங்கிறா. என்ன பண்றது? சரி வரட்டும். போ போ, சாவி அங்க ஆணில மாட்டி வச்சிருக்கிற மாதிரி எடுத்து கதவை கூட்டிட்டு வா, போலாம். சரிங்க ஆண்டி. 2 minutes ஆண்டி. அத்தை அத்தை அத்தை, என்ன இந்த கலை பக்கத்து வீட்டு அப்படி பார்த்துட்டு இருக்குது? அத்தை, ஏன் இப்படி கத்துற? இங்கதான் இருக்கிறேன். ஆமா, ஆள் மட்டும்தான் இங்க இருக்கிறீங்க. உங்க நினைப்பால எங்க இருக்குதுன்னு தெரியல. நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், நீங்க பாட்டுக்கு அங்கே வெறிக்க வெறிக்க என்னமா பார்த்துட்டு இருக்கிறீங்க? பக்கத்து வீட்டு என்னத்தை அப்படி பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஏன் கோழி கீழி மேய்தா? ஒரு கோழி ஆட்டை போட்டுக்கலான்னு பார்த்துட்டு இருந்தீங்களா? அப்போ கொழுப்பு தாண்டி உனக்கு? கொழுப்புதா? நாக்கு போடாத நேரத்துக்கு தின்னுட்டு பேச மாட்டே நீ. சும்மா சொன்னதா? எது கருப்பாய் வீட்டு வாசலையே பார்த்துட்டு இருக்கிறீங்க? அப்படி எட்டி எட்டி வேற பாக்குறீங்க, என்னமோ ஒட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, ஒட்டு கேக்குறாங்க ஒட்டு. அதான் உங்க வேஷத்துல நல்லாவே காதல் விழுகுது. அதான் அந்த உள்ள நாளையில இருந்து என்னமோ வீட்டுல இருந்து வேலை பார்க்குதாமா. இன்னைக்கு நான் அங்க ஆடு மேய்க்கிறதுக்கு வரேன்ட்டு கற்பாய் கிட்ட சொல்லிட்டு ஆடு மேய்க்கிறதுக்கு போறான் அந்த புள்ள. என்னது ஆடு மேய்க்கிறதுக்கு போறாளா இந்த ஆளா புள்ளியா? ஆமாடி, மருமகதா. கற்பாய் மருமக பரவாயில்லடி, பரவாயில்ல. நல்ல வடிச்சு புள்ளையா இருக்குது. கௌரவம் பார்க்காம ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு போறாங்கிற வேறு. அவ பொம்பளை, அவ ஒரு நல்ல புள்ள. நீ இருக்கிறியா ஒன்னுக்கு உதவாம? கற்பாய் கொடுத்து வச்சவ அவளுக்கு நல்ல மருமக கிடைச்சிருக்கிறா. என்ன சொல்ல வரீங்க? நான் உங்களுக்கு என்ன நல்ல மருமக இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஆமா, அத வேற என்ற வாயால நான் சொல்லணும். இப்போ என்ன பக்கத்து வீட்டு கருப்பாய் கிழவியோட மருமக ஆடு மேய்க்கிறதுக்கு போகுது, நான் ஆடு மேய்க்கிற போகலையா? பேசாம 4 ஆடு வாங்கி கொடுங்க, நானும் மேய்ச்சிட்டு வந்து காட்டுறேன். அப்போ வச்சு நல்ல மருமகன்னு ஒத்துக்குவீங்களா இல்லையா? ஆமாடி, ஆமா, அது ஒண்ணுதான் பாக்கி. ஆடு மாடு வாங்கி கொடுத்தாச்சுன்னா நீ அதே கொண்டு போய் எங்கேயா சுட்டுட்டு காணும் சொல்லிட்டு வருவ. உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? எதுவும் உருப்படியா பண்ற நீ. ஆடு மேய்க்கிறதுக்கு வாங்கி கொடுங்கனாலும் முடியாதுங்கிறீங்க. அப்புறம் போகலன்னா நான் எங்கே போய் ஆடு மேய்க்கிறது? அடுத்தவங்க கடை போய் மேய்க்க முடியும்? உங்களுக்கு இருந்தாலத்த ரொம்ப குசும்பு ஜாஸ்தி. அப்போ பார்த்தாலும் பக்கத்து வீட்டு நாய் மேலே பேசக்கூடாது. நம்ம வீட்டில் என்ன நடப்போ அதெல்லாம் பேசுவோம். சரியா? தேவையில்லாம டென்ஷன் ஏற்றிட்டு இருக்காதீங்க. சரி சரி, உங்களுக்கு தூக்க கலப்பமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். போய் ரெஸ்ட் எடுங்க. தேவையில்லாம மண்டையில் போட்டு குடஞ்சிட்டு அது இது யோசனை பண்ணிட்டு இருக்காதீங்க. நான் அப்படியே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்புறமா வரேன். சரியா? ஸோ இந்த கிளவி பாரு, பக்கத்து வீட்டு இந்த ஆரப்பிள்ளைக்கு எதுக்கு இந்த வேலை? இவாடு மேய்க்கிற போறான்னு சொல்லி இந்த கிளவி என்னை திட்டுதே. வாச வாச எப்படி வரான்னு பாரு. ஐயா சின்ன புள்ள, அடியே நான் என்ன உன்னை போக சொன்னேனா? போங்கத்தான் போங்க, போய் ரெஸ்ட் எடுங்க. நான் அப்புறமேல் வந்து பேசுறேன் உங்ககிட்ட. இப்போ பேசினா உங்களுக்கு கோவமா வருது, டென்ஷனா இருக்கிறீங்க. நீங்க ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா நார்மல் ஆயிடுவீங்க. போங்க போங்க. காலை எப்படி பேசிட்டு போறா பாரு. சரி, அவ சொல்றது சரிதான். நமக்கு ஒரு மாதிரியா கிரிக்கிரன்னு வருது. கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிக்கலாம். என்ன இங்கதான் உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? என்ன பாய் போட்டு உட்காந்தாச்சாட்டு இருக்குது? வாடி நிலா, வா வா. எங்க புருஷனும் பொண்டாட்டி வண்டியில ஜோரா கிளம்பி போனீங்க? ஏனிலா இங்க வெளியே போறீங்கன்னு நினைச்சா பாத்து இங்க வந்திருக்கிறேன். ஆமா, கிளம்பி போறாங்க கிளம்பி. ஆனா நீங்க வேற ஏக்கா அந்த டொப்பிக்காரங்க அத கோயிலுக்கு தான் போயிருந்தா. இங்க நம்ம ஊர் அம்மன் கோயிலுக்கு தான். பிள்ளைங்க கூட எல்லாம் வந்திருந்தாங்களாங்க. வீட்டுக்கு வந்துட்டாங்களாக்கா? வந்துட்டாங்க நிலா. அப்படியே வந்துட்டாங்களே அவங்களா? அப்படியா? சரி சரி. நானும் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் துணியெல்லாம் மாத்திட்டு சரி அந்த ஆளும் இங்கே ஆஃபீஸ் இருக்குதுன்னு போயிட்டாரு. அதான் கோயிலுக்கு மட்டும் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. சரி என்ன பண்றது, நானும் இப்படியே வந்துட்டேன். இந்த சின்ன பிள்ளையும் வந்துட்டான். வாசன புள்ளா, வா வா. எங்க ஒரு ஆள் குறையுதுன்னு பார்த்தேன். பரவாயில்ல, வந்துட்டான். ஆமாக்கா, எவ்வளோ நேரம் தான் வீட்லயே உட்காந்து இருக்கிறது? இந்த காலம் சும்மாவே இருக்க மாட்டேங்குது. அதையாவது குறை பேசிட்டு. சரி, அதனால தான் வந்துட்டேன் இந்த பக்கம். எந்த கிழவிதான் குறை பேசாம இருக்குது சின்ன புள்ளா?
சொல்றேன், எல்லா வீட்லயும் நடக்கிறது தானே. அது சரிதாண்டி. யாசன் புள்ள அப்படி சொல்றேன். அம்மா என்ன பாலிமாக்கு உங்க வீட்டுக்கு வந்தாங்களாமா? சிம்ரன் வந்தா, இங்கதான் இருக்கிறா, அவதான் சொன்னா. அதானே யாசன் புள்ள, பாலிமாக்கா வீட்ல இருக்கிறாங்க, நீ பாட்டுக்கு இங்க வந்துட்ட. ஆமாக்கா, எங்க அண்ணன் அண்ணி வந்தாங்க, கொஞ்ச நேரம் இருந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் கிளம்பிட்டாங்க. அவங்க எங்க வெளியே போறாங்களாமா. எங்க அண்ணியோட அண்ணன் வீடு இருக்குது இல்ல, அங்க பரத் வீடு, அங்க போயிருக்கிறாங்க. ஓ, அந்த பையன் வீட்டுக்கா? அந்த பையன் இந்த பக்கம் வரதே இல்ல, முதல்ல அடிக்கடி வந்துட்டு இருந்தா, இப்ப எல்லாம் காணோம். அவனுக்கு வேலை இருக்கும், அதனால வராம இருந்திருப்பான். அதெல்லாம் கூப்பிட்டா வருவான். ஆமா ஆமா, அந்த பையன் நல்ல பையன், நம்ம கூட டூருக்கெல்லாம் வந்தாளா? ஆமாக்கா. அது சரி. சின்ன புள்ள, என்ன உங்க அண்ணன் வந்துட்டு போயிருக்கிறாங்க? என்ன சீட் கொடுத்தாங்க ஆடி நோம்பிக்கு? அதானே, நல்லா பெருசா ஏதாவது கொடுத்துருப்பாங்க. சின்ன புள்ள அப்படிதானே? ஆமாக்கா, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வெள்ளி குடம் ஒன்று வாங்கி கொடுத்தாங்கக்கா. என்னடி சின்ன புள்ள சொல்ற? என்ன குடம்? ஏண்டி வாய் பழக்கற? வெள்ளி குடம்டி, வெள்ளி குடம். வெள்ளி குடமா? வெள்ளி குடமா வாங்கி கொடுத்தாங்க? எல்லாம் ஆடி சீர்க்கெல்லாம் பித்தளை சாமானம் தான் வேணா கொடுப்பாங்க. உங்க அண்ணன் பரவாயில்லையே சின்ன புள்ள, வெள்ளி குடம் வாங்கி கொடுத்துருக்காரு. அது ரொம்ப விலை ஜாஸ்தியா இருக்கு. ஆமா, அது கொஞ்சம் காஸ்ட்லி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்து பத்திரமா வச்சுக்க சின்ன போல அப்படின்னாங்க எங்க அண்ணன். சரின்னு சொன்னேன், கொண்டு போய் பூஜை ரூம்ல வச்சுட்டேன். எங்க அத்தை பார்த்து எடுத்து வச்சுக்குவாங்க. பரவாயில்லையே சின்ன புள்ள, வெள்ளி குடமெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஆடி நோம்பிக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. பரவாயில்லடி சின்ன புள்ள, நீ ரொம்ப கொடுத்து வச்சதுதான். உனக்கு கேட்காமையே எல்லாம் கிடைக்குது. ஆட போடி, நீ வேற. வெள்ளி குடம் வந்தா என்ன, தங்க குடம் வந்தா என்ன, எனக்கு என்ன. எங்க அண்ணன் கொடுத்தா அந்த எங்க அத்தை கேள்வி வாங்கி வச்சுக்கு பத்திரமா. எப்பவும் போல என்னை கழுவி ஊற்றும், அதை வாங்கிட்டு வந்துடுறதா. ஆமா, என்ன இருந்த என்ன பிரச்சனை. ஒன்றுத்துக்கு ஆகாதவ உருப்படாதவன் அந்த கேள்வி அண்ணாடு திட்டிட்டு இருக்குது. நீ வேற.